சனி பகவான் 30 ஆண்டுக்கு பின்பு மேச ராசியில் நுழையும் நிலையில் இத்தருணத்தில் அதிர்ஷ்டத்தை சந்திக்கும் ராசியினரை குறித்து தெரிந்து கொள்வோம். ஜோதிடத்தில் சனி பகவான் நீதியின் கடவுளாக திகழும் நிலையில் 2027ஆம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சியானது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது 30 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த பெயர்ச்சி நடைபெறுகின்றது. அதாவது மேச ராசியில் இந்த மிகப்பெரிய பெயர்ச்சி நடைபெறுவதால் சிலருக்கு பொன்னான தருணமாக இவை அமைகின்றது. மிகவும் மெதுவாக நகரும் கிரகமான சனி பகவான் ஒரு ராசியில் பயணித்து முடிப்பதற்கு 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றார். இந்நிலையில் மேச ராசியில் சனி பெயர்ச்சி என்பது சனியின் பலவீனமான ராசியாக பார்க்கப்படுகின்றது. இதனால் பலரது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் நிகழுமாம். வரும் 2027ஆம் ஆண்டில் நிகழப்போகும் சனிப்பெயர்ச்சி 3 ராசியினருக்கு அதிர்ஷ்டமாக மாறுமாம். கும்ப ராசியினருக்கு நீண்ட காலம் இருந்து வந்த 7.5 சனி முடிவிற்கு வருவதுடன் மன அழுத்தம், அதிக செலவுகள், வேலையில் ஏற்படும் தாமதத்திலிருந்து விடுபடுவதுடன் புதிய வேலை வாய்ப்பு, பெரிய பொறுப்புகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றது. அதே போன்று சிம்மம் மற்றும் தனுசு ராசியினருக்கு சனியின் பாதிப்பு முடிவிற்கு வருகின்றது. நீங்கள் அனுபவித்து வந்த குடும்ப மோதல் மற்றும் வேலை தடைகள் இவை நீங்குவதுடன் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் வேகமாக நடைபெறும். 7.5 சனியின் முதல் கட்டம் ரிஷப ராசியில் தொடங்கும் நிலையில் லாப சனியால் குறித்த ராசிக்கு தொழிலில் முன்னேற்றம், நிதி மற்றும் முதலீடுகளில் லாபம் ஏற்படுகின்றது. புதிய வாய்ப்புகளும் அடுத்தடுத்து கிடைக்குமாம். கும்பம், மகரம் ராசியினர் சனி திசை பலன்களை அனுபவிக்க தொடங்குவதால் நிதி பரிவர்த்தனையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் எந்த முக்கியமான முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுப்பதை தவிர்க்க வேண்டுமாம். கும்பம், சிம்மம், தனுசு ராசியினருக்கு 2027ஆம் ஆண்டு நிதி ரீதியாக வலுவாக இருப்பதுடன் தொழிலில் புதிய ஒப்பந்தம் மற்றும் புதிய வாடிக்கையாளர்களை பெறவும் செய்வீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி மற்றும் சம்பள உயர்வும் கிடைக்கும்.